ஹே கைஸ், இந்த வீடியோல வந்து ஒரு சீக்ரெட் டயட் பிளேட் ஹேக் பார்க்க போறோம். உங்க பிளேட்டை நீங்க வந்து சுதாரிச்சீங்கன்னா உங்க வெயிட் லாஸ் செம்மையா நடக்கும். ஒரே ஃபுட் தான், சேம் ஃபுட், ஆனா நீங்க உங்க பிளேட்ல அதை வேற மாதிரி வச்சீங்கன்னா, வேற மாதிரி சாப்பிட்டீங்கன்னா செம்மையா வந்து வெயிட் லாஸ் ஆகும். என் 20 kgs வெயிட் லாஸ்க்கு முக்கியமான ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் நான் எடுத்தது வந்து இந்த பிளேட் தான். ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம வந்து 3 விஷயம் பார்க்க போறோம். பிளேட்ல வந்து ஃபுட் எப்படி இருக்கணும், அப்புறமா வந்து ஃபுட் என்ன ஆர்டர்ல சாப்பிடணும், பிளேட்ல இருக்கிற ஃபுட்டை எந்த ஆர்டர்ல சாப்பிடணும், அப்புறம் மூணாவது போனஸ் ஹேக் வந்து சுகர் கிரேவிங்ஸ்க்கு ஒரு பெரிய சீக்ரெட் வச்சிருக்கேன். ஸோ இந்த 3 விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். செம்மையா யூஸ்ஃபுல்லா நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இந்த வீடியோ அமைய போகுது. அதுக்கு முன்னாடி வந்து இவ்வளவு லூஸா ஏன்டா ஷர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது உங்க தாத்தா ஷர்ட்டா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து மோட்டிவேஷன் கேட்டிருந்தீங்க. ப்ரோ மோட்டிவேஷன் கொடுங்க, எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ட்டு. என் காதுல வைங்களேன், காதுல வைங்க. இதுதான் ஒரு பெரிய மோட்டிவேஷன். இப்போ பாருங்க, என் பழைய வீடியோ இதே ஷர்ட்ல ஒரு வீடியோ காட்டுறேன். அதுல எப்படி என் மூஞ்சி என் உடம்பே இருந்துச்சு பாருங்க. ஆனா அதே ஷர்ட்டை இன்னும் ஆல்ட்ரேஷன் பண்ணாம வச்சிருக்கேன் உங்களுக்காக காட்டணும்னு சொல்லி. ஸோ ஒரு வீடியோல பேண்ட்லாம் வந்து எவ்வளவு லூஸ் ஆச்சுன்னு காட்டினேன், ஷர்ட் எவ்வளவு லூஸ் ஆச்சு பாருங்க. இதெல்லாம் ஃபுல்லா தொப்பை இருந்துச்சு, தொப்பை காலி. அப்புறமா இதெல்லாம் வந்து சுருக்கி வச்சிருக்கேன், அப்பதான் வந்து நல்லா ஃபிட்டா இருக்கும்னு சொல்லி, அட்லீஸ்ட் கொஞ்சமா நல்லா தெரியணும். ஸோ இவ்வளோ ஷர்ட் லூஸ் ஆயிருக்கு, எதுவுமே நான் எங்க இருக்கேன்னு தெரியல உடம்புல. ஸோ இதோட பெரிய மோட்டிவேஷன் எதுன்னு தெரியல. இந்த மோட்டிவேஷன் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அங்கேயும் நிறைய நான் இந்த மாதிரி கண்டென்ட் போட்டுனே இருப்பேன். இப்படிதான் உங்க பிளேட் இருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா 3 ஐட்டம் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ், கார்ப்ஸ், அப்புறமா புரோட்டீனுக்கு முட்டை, அப்புறமா வெஜ்ஜுக்கு வந்து கீரை இருக்கு. வீட்டில் வந்து இதாக இருந்துச்சு, அதனால இது உங்களுக்கு காட்டுறேன். பட் என் பிளேட்டோட என் டயட்ல என்னென்ன சாப்பிட்டேன்னு சொல்லி நிறைய உங்களுக்கு வந்து பிக்சர்ஸ், வீடியோஸ் ஃபிளாஷ் ஆகினே இருக்கும். ஸோ என் பிளேட் இப்படி தான் இருக்கும். ப்ரோட்டீன் மட்டும் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொன்ன குவான்டிட்டி அளவில் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு பேலன்ஸ் மீல். இப்படி தான் வந்து நம்ம டெய்லி 3 வேளையும் நம்ம பிளேட் வந்து இப்படி தான் இருக்கணும். நீங்கள் சாப்பிட்ற பிளேட் வந்து இந்த மாதிரி இருக்குமா, எப்படி இருக்கும் சொல்லி கமெண்ட்டை சொல்லுங்க. வாங்க இப்போ வந்து ஒவ்வொரு கார்ப்ஸ், ப்ரோட்டீன், ஃபைபரு இல்லை என்னென்ன வந்து எதுக்கு நம்ம பாடிக்கு தேவை, என்னென்ன பெனிஃபிட்டு, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே வாங்க, ஃபர்ஸ்ட் கார்ப்ஸ், இந்த ரைஸை பற்றி பார்க்கலாம். நான் ரைஸ் வந்து எப்போவுமே வந்து கட்டே பண்ணலைங்க. ஏன்னா வந்து ரைஸ் வந்து நம்ம ஸ்டேபிள் ஃபுட்டு. கார்ப்ஸ் வந்து நம்ம பாடிக்கு வந்து எனர்ஜி தரும், சரிங்களா? அதான் வந்து ஒரு வண்டிக்கு வந்து பெட்ரோல் மாதிரி. ஸோ நம்ம டெய்லி என்னென்ன வேலை பண்ணுறோமோ அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எனர்ஜி தரத்துக்கு இந்த கார்ப்ஸ் தான் முக்கியம். அதனால தான் வந்து நீங்கள் ரைஸ் கட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் தலை சுத்தம், மயக்கம் வரும், அந்த மாதிரி வரும். ஸோ கார்ப்ஸை வந்து நீங்கள் ரைஸை வந்து கட் பண்ண தேவையில்லை. கார்ப்ஸ் என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னா, எல்லா பொருளையும் இட்லி, தோசை, பொங்கல், ரைஸு, சப்பாத்தி, நம்ம சாப்பிட்ற எல்லாமே கார்ப்ஸ் தான். புரோட்டீன், ஃபைபர் எதுவுமே இருக்காது. அதனால கார்ப்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்கனாலும் வந்து நீங்க முன்னாடி வந்து கார்ப்ஸ் சாப்பிட்டு போகணும். அப்பதான் வந்து அந்த ஒர்க் அவுட் பண்றது உங்களுக்கு பவர் இருக்கும். ஸோ கார்ப்ஸ் ஓவராலா வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனா அது குவான்டிட்டி தான் பிரச்சனை. நம்ம ரைஸ் வந்து நான் வந்து இவ்வளவுதான் சாப்பிடுவேன், இதோட கம்மியாவே சாப்பிடுவேன். நிறைய பிளேட்ல பாப்பீங்க நீங்களே, பிளேட் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அந்த பிளேட் எல்லாம் பாருங்க. ஸோ நம்ம வந்து கார்ப்ஸ் வந்து இப்படி குவிச்சு வச்சு மலை மாதிரி போட்டு, புளி போட்டு, சாம்பார் போட்டு சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடக்கூடாது, கொஞ்சமா சாப்பிடணும். இந்த 2 தான் அதிகம் பண்ணும். இந்த வெஜிடபிள்ஸை ஹாஃப் பிளேட் வச்சுக்கணும், புரோட்டீன் அதிகம் பண்ணும், உங்க பாடி வெயிட் ஏற்ற மாதிரி, லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி. அதனால கார்ப்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு பேலன்ஸ் மீல்ல ஒரு பிளேட்ல கார்ப்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபைபருங்க. இங்க வந்து ஜஸ்ட் எங்கிட்ட கீரை தான் இருக்கு, வீட்ல எதுவும் இல்ல. ஸோ ஃபைபர் ஏன் முக்கியம்னா வந்து அது டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறமா புரோட்டீன் எடுக்கிறோம்ல, அதுக்கு வந்து டைஜஷன் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஃபைபர் வந்து ஆர்டர் ஆஃப் ஃபுட்ல எப்படி ஹெல்ப் பண்ணும் சொல்லி சொல்றேன். ஃபைபர் வந்து நம்ம பாடியில இருக்க நியூட்ரியன்ஸ் நல்லா அப்சார்ப் பண்ணும். ஃபைபர் வந்து வெஜிடபிள்ஸ்ல இருக்கு, ஃப்ரூட்ஸ்ல இருக்கு. அதனால நீங்க பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், லஞ்ச்ல வந்து பொரியல் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், டின்னர்லயும் ஏதாச்சும் வெஜிடபிள் இருக்கணும். ஸோ 3 வேளையும் ஃபைபர், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் வந்து மஸ்ட். அடுத்தது வந்து புரோட்டீன். புரோட்டீன் வந்து டீடைல்டா ஒரு வீடியோல தனியாவே போட்டிருக்கேன், என்னென்ன புரோட்டீன் சாப்பிடணும், புரோட்டீன் என்ன பண்ணணும்னு சொல்லி. அந்த வீடியோல சொன்ன மிஸ் பண்ணது என்னன்னா, புரோட்டீன் என்ன பண்ணணும்னா ஃபேட் லாஸ், வெயிட் லாஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னா, புரோட்டீன் டைஜஸ்ட் ஆகிறதுக்கே நம்ம பாடிக்கு வந்து எனர்ஜி தேவை. அதனால இருக்கிற ஃபேட்டை, இருக்கிற எனர்ஜியை, இருக்கிற கேலரிஸை அதை பர்ன் பண்ணி தான் சாப்பிட்ற பொருளையே டைஜஸ்ட் பண்ணும். ஸோ புரோட்டீன் டைஜஸ்ட் பண்றதுக்கு கேலரிஸ் வந்து பர்ன் ஆகும். ஸோ பர்னிங் ப்ராசஸ் ஆல்ரெடி பாடியில் நடக்கும், உள்ளே ஒரு ஒர்க் அவுட் நடக்கும். அதனால இருக்கிற கேலரிஸ்லாம் போயிடும். அதனால நீங்க ஒர்க் அவுட்டே பண்ணலாம் கூட புரோட்டீன் மட்டும் சாப்பிட்டாலே வந்து இருக்கிற கேலரிஸ் வந்து பர்ன் பண்ணும். அதனால புரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து நம்ம பாடியோட மசிலை பில்ட் பண்ணும். அப்புறமா எல்லாரும் சொல்லுவாங்களே, நல்லா நான்வெஜ் சாப்பிடுப்பா, நல்லா உடம்பு இருக்கும்னு சொல்லிங்க. எந்திரிச்சு நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வெடக்கோழி அடிச்சு
மிதக்க மிதக்க நல்லெண்ணெய் ஊத்தி சுட சுட ஒரு சட்டி குழம்ப குடிச்சிட்டு தூக்கம் போட்டு எந்திரிச்சோம்னா கையால சும்மா சுருன்னு இருக்கும். அதனால தான் வந்து ப்ரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அகைன் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ப்ரோட்டீன் வந்து டைஜஷன் ஸ்லோ ஆகும், நம்மளுக்கு சீக்கிரம் பசிக்காது, கிரேவிங்ஸ் இருக்காது. இதனால வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டீங்க. நீங்கள் ப்ரோட்டீன் சாப்பிட்டீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ப்ரோட்டீன் தாங்க இந்த மூணுத்துலேயும் வந்து நான் ஃபஸ்ட்டு நீங்கள் கவனப்படுத்த வேண்டிய ஒரு பொருள் வந்து ப்ரோட்டீன் தான். ப்ரோட்டீன் இல்லையா அந்த மீலே சாப்பிடாதீங்க. பிரேக்ஃபாஸ்ட்டில் இருக்கா, லஞ்சில் இருக்கா, டின்னரில் இருக்கா, மஸ்ட்டு ரைஸ் போட்டுக்கோன்னு சொல்லுவாங்க. வேணாம், நம்மளுக்கு ப்ரோட்டீன் போடு, எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் போடு அப்படின்னு சொல்லுங்க. இதில் வந்து உங்கள் அன்பை வந்து இதுல காட்டாதீங்க, ரைஸ்ல காட்டாதீங்க. புரோட்டீன் சைட் டிஷ்ல நம்மளுக்கு சைட்ல வந்து மட்டன், சிக்கன் என்னென்ன புரோட்டீன் இருக்கோ அதுல வைங்க உங்க அன்பை, இதுல இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஸோ புரோட்டீன் வந்து உங்க மசில்ஸை ஸ்ட்ராங் பண்ணும். இந்த மூட்டு வலி, உடம்பு வலி, எந்த வலியும் வராது. அதனால புரோட்டீனை நல்லா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேட்டுங்க. ஸோ ஃபேட் வந்து இதுல வந்து லைட்டா கீ போட்டிருக்கேன். ஃபேட் வந்து ரொம்ப டைஜஷனுக்கு நல்லது. அதுவும் வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணும், ஈஸியா வந்து ஃபுல்லா வைக்கும் நம்ம உடம்ப, பசிக்காது சீக்கிரம். ஸோ இந்த 4 பொருளும் இருக்கணும்: ஃபைபர், புரோட்டீன், ஃபேட்டு, அப்புறமா லாஸ்ட்ல கார்ப்ஸ். எல்லாமே இருந்தால் தான் ஒரு பேலன்ஸ் மீல். சிம்பிளா ஃபேட் என்னென்ன நம்ம ஃபுட்ல சேர்த்துக்கலாம்னா கோகோனட், அப்புறமா கீ, அப்புறமா நட்ஸ், பாதாம், காஜு, கேஷ்யூ, அப்புறமா பீனட்ஸ், அப்புறமா ஆலிவ் ஆயில், அவகேடோ, இதெல்லாம் மாடர்ன் ஃபேட். இதெல்லாம் நீங்க வந்து சிம்பிளா வந்து எல்லா மீல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா சேர்த்தீங்கன்னா புரோட்டீன் மாதிரியே வந்து ஃபேட்ஸ்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஹேருக்கு, பாடியில விட்டமின்ஸ் எல்லாம் அப்சர்வ் ஆகும், டைஜஷன் நல்லா நடக்கும், உங்களுக்கு நிறைய நேரம் ஃபுல்ல வைக்கும், நீங்க பிஞ்ச் ஈட்டிங் பண்ண மாட்டீங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டீங்க. ஹார்ட் ஹெல்த், கொலஸ்ட்ரால்லாம் சேரவே சேராது. இது குட் ஃபேட் இல்லை, அதனால கொலஸ்ட்ரால் சேரவே சேராது. கொலஸ்ட்ரால கண்ட்ரோலும் பண்ணும். அதனால ஃபேட் வந்து நான் சொன்ன ஃபேட்லாம் நீங்கள் வந்து எல்லா மீல்லையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஓகேங்க, உங்கள் பிளேட் வந்து இப்படி தான் இருக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆர்டரில் சாப்பிடணும்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த ஆர்டரில் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட் வந்து போடவே போடாது, ஃபேட் வந்து சீக்கிரம் சேரவே சேராது. இது நிறைய பேருக்கு தெரியாது, இஷ்டத்துக்கு சாப்பிடுவாங்க. இந்த ஆர்டரில் சாப்பிடுங்க. அப்புறமா எப்படி வந்து உங்களை வெயிட் லாஸ் ஆகுது மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து எடுத்த உடனே நம்ம என்ன சாப்பிடுவோம், ரைஸ் போட்டு அடிச்சு சாப்பிடுவோம். சாப்பிடக்கூடாது, ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிடாது. ஃபர்ஸ்ட் சாப்பிட வேண்டியது ஃபைபர். நான் எப்பவுமே வந்து என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தேடுவேன். குக்கும்பர், கேரட்டு. இந்த சாலட்லாம் ஏன் வந்து எடுத்தோன்னே சாப்பிட்றாங்க, ஏன்னா வந்து அது ஃபைபர். ஸோ ஃபைபர் நீங்கள் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா வந்து அது நம்ம வயிற்றுல போய் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கும். லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு என்ன பண்ணோம்னா இந்த வேற சாப்பாடுலேருந்து, கார்ப்ஸ்லேருந்து வர எனர்ஜி இருக்கு பார்த்தீங்களா, குளுக்கோஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது சீக்கிரம் வந்து நம்ம பிளட்ல வந்து சேர விடாது. அது சேரலைன்னா வந்து ஃபேட் வந்து சீக்கிரமா சேராது, எனர்ஜி வந்து ஸ்லோவா உள்ள பாடி ரிலீஸ் ஆகும். அதனால வந்து நம்ம குண்டு ஆக மாட்டோம். ஸோ அதுதான் வந்து ஃபைபர் வந்து அந்த லேயர் ஃபார்ம் பண்ணி இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிட்றதோட நம்மளை தவிர்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எடுத்த வரை குக்கும்பர், கேரட்லாம் சாப்பிட்டீங்களே, அதுலயே நீங்க பாதி ஃபுல் ஆயிடுவீங்க. இதுல பாதி ஃபுல் ஆயிட்டீங்கன்னா அப்புறமா அப்படியே ரைஸ், கார்ப்ஸ்லாம் வந்து உள்ள போட முடியும் உங்களால. அதனால வந்து ஃபைபர் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கணும் எல்லா மீல்ஸோட. அடுத்தது வந்து புரோட்டீன், சிக்கன், ஃபிஷ், அந்த வீடியோல பாத்துக்கோங்க என்னென்ன புரோட்டீன் இருக்கோ அதுதான் வந்து நெக்ஸ்ட் சாப்பிடணும். ஸோ இது சாப்பிட்டா என்ன ஆகும்னா வந்து இன்னும் கொஞ்சம் ஃபுல் ஆயிடுமா, இன்னும் கார்ப்ஸுக்கு வந்து இடம் கம்மியாயிடும். ஸோ புரோட்டீன் நீங்க வந்து நிறைய வந்து சாப்பிட முடியாது, திகட்டும். கார்ப்ஸ் எல்லாம் எவ்வளவு வேணா அடிச்சு தாக்கலாம், ஆனா உள்ள போயினே இருக்கும். ஆனா இதே புரோட்டீன் சாப்பிட்டு பாருங்க, உள்ள போவே போகாது. அதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ நீங்க அந்த உங்க தேவையான புரோட்டீன் நீங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் கார்ப்ஸ் பக்கமே போக மாட்டீங்க, மினிமலா தான் போவீங்களே. சரிங்களா, ஆல்ரெடி ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சு, வெஜிடபிள்ஸ் போட்டு ஃபைபர் போட்டு ஒரு லேயர். அப்புறமா புரோட்டீன் வந்து டைஜஷன் வந்து ஸ்லோ பண்ணும். அப்புறமா அந்த டைஜஸ்ட் பண்றதுக்கே இருக்கிற எனர்ஜி, கார்ப்ஸ், கேலரிஸ் எல்லாம் உடம்புல இருந்து எடுத்துக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் இன்னும் ஸ்லோ ஆயிடும். ஸோ இன்னும் வந்து அந்த குளுக்கோஸ் வந்து நம்ம பிளட்ல சேர்றது இன்னும் ஸ்லோ ஆயிடும். ஸோ செகண்ட் ஐட்டம் நீங்க ஆர்டர்ல சாப்பிட்றது புரோட்டீனா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து மூணாவது வந்து ஃபேட் வந்து நெக்ஸ்ட் நீங்க சாப்பிடலாம். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி கேஷ்யூவோ, இல்லை அவகாடோவோ, தேங்காய் சட்னியோ, அந்த மாதிரி குட் ஃபேட்ஸ் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க, என்னென்ன குட் ஃபேட்ஸ் இருக்கோ அது சாப்பிடுங்க. அது இன்னும் கண்ட்ரோல் பண்ணும். அவ்வளோதாங்க. இந்த 3 சாப்பிட்டாலே உங்களுக்கு மீதி என்ன இருக்கு, இதுலேயே பசி ஃபுல்லாக போயிடும். அப்புறமா நீங்கள் லாஸ்ட்டில் வந்து கார்ப்ஸ், எனர்ஜி, இப்போ எனர்ஜி பாடிக்கு வேணும்ல, அதனால தான் லாஸ்ட்டில் வந்து லைட்டாக கார்ப்ஸ் சாப்பிடுவீங்க. சப்பாத்தியோ, தோசை, இட்லியோ, ரைஸோ இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களால் சாப்பிட முடியாது, ஏன்னா 3மே ஃபுல் ஆகிடுச்சு ஆல்ரெடி. இதனால வந்து லைட்டாக சாப்பிட்டு எனர்ஜிக்காக அதோட முடிச்சுப்பீங்க. இப்படி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஓவர் ஈட்டிங் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு சீக்கிரம் பசிக்காது, பிஞ்ச் ஈட்டிங் இருக்காது, ஸ்நாக்ஸ் ஈட்டிங் இருக்காது, எதுவுமே இருக்காது. இந்த ஆர்டர் ஒரு பெரிய ஹேக்குங்க. இது நிறைய பேர் ஃபாலோ பண்றதே இல்லை. எப்போ போனாலும் பஃபேலயா இருந்தாலும் சரி, லஞ்ச்லயா இருந்தாலும் சரி, வீட்லயா இருந்தாலும் சரி, பிளேட்டை இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க ஈக்குவல் போர்ஷன்ல. இந்த ஆர்டர்ல சாப்பிடுங்க. என் ஆஃபீஸ்க்கும் நான் இப்படி தான் எடுத்து போவேன். ஒரு பாக்ஸ்ல வெஜிடபிள்ஸ் இருக்கும், ஒரு பாக்ஸ்ல வந்து புரோட்டீன் இருக்கும், ஒரு பாக்ஸ்ல ரைஸ் இருக்கும். இந்த மாதிரி பேலன்ஸ்டா நீங்க சாப்பிட்டு பாருங்க, எப்படி வந்து ரிசல்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்க.
இப்போ வாங்க நம்ம போனஸ் ஹேக் சுகர் கிரேவிங்ஸை இந்த டயட்ல இந்த பிளேட் ஹேக்ல எப்படி சாப்பிடலாம்னு சொல்லி. ஸோ சுகர் வந்து நீங்க எப்பவுமே எம்டி ஸ்டொமக்ல சாப்பிடவே சாப்பிடாதீங்க. எம்டி ஸ்டொமக்ல சாப்பிட்டீங்க அப்படியே சல்லுன்னு பிளட்ல போய் கலந்து அப்படியே உங்களை குண்டாக்கிட்டுரும். அதனால எம்டி ஸ்டொமக்ல எப்பவுமே சுகர் சாப்பிடாதீங்க. அப்படியே உங்களுக்கு சுகர் கிரேவிங்ஸ் எனக்கு சாப்பாடு சாப்பிட்ட உடனே ஏதாச்சும் ஸ்வீட்டா சாப்பிடணும் அப்படின்னு தோணுதான் வந்து வெறும் லஞ்சுக்கு அப்புறம் இந்த ஆர்டர்ல இந்த ஃபைபர், புரோட்டீன், ஃபேட்டு, கார்ப்ஸ் இது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு லாஸ்டா கொஞ்சமா ஏதாச்சும் ஸ்வீட் கிரேவிங்ஸ்க்காக கொஞ்சம் சுகர் ஐட்டம்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்த அப்புறமா இப்போ நான் வந்து 20 kg லூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இதெல்லாம் சாப்பிடலாம். ஆனா லாஸ்ட் ஒரு வருஷமா நான் அதெல்லாம் எதுவுமே சுத்தமா தொடலை. இப்போ இதுக்கு மேல ஒல்லி ஆனா நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த சுகர் கிரேவிங் வந்தா லஞ்சுக்கு அப்புறமா நிறைய வீடியோஸ்ல நான் வந்து ஏதாவது சாப்பிட்டு பார்த்துட்டு டேய் உங்க சுகர் கட் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கெல்லாம் வந்து இதுதான் சீக்ரெட். நான் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல புரோட்டீன் மீலோ, ஃபேட்டோ, ஃபைபரோ நல்லா சாப்பிட்டுருப்பேன். அதுக்கப்புறமா அந்த வீடியோஸ் போடணும்ல நம்ம பழப்பத்தானே அதுக்கப்புறமா தான் அந்த சுகர் ஐட்டம்லாம் சாப்பிடுவேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு சுகர் கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னா லஞ்சுக்கு அப்புறமா இந்த ஆர்டர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நீங்க லைட்டா சுகர் எடுத்துக்கலாம். மற்றபடி சுகர் எடுத்துக்காதீங்க, நைட்ல எடுக்காதீங்க, காலையில எடுக்காதீங்க, எம்டி ஸ்டொமக்ல எடுக்காதீங்க. எடுக்கணும்னு நினைச்சா இந்த ஆர்டர்ல லஞ்ச்ல மட்டும் எடுங்க. ஏன்னா லஞ்ச்ல தான் நம்ம டைஜஷன் வந்து நல்லா இருக்கும். சன்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி சன் வந்து நடு உச்சி 12 மணி 2 மணிக்கு வந்து நல்லா உச்சியில இருக்கும், அதே மாதிரி நம்ம டைஜஷனும் உச்சியில இருக்கும். ஸோ அந்த உச்சியில நீங்க குச்சியா ஒரு ஸ்வீட் சாப்பிடலாம். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. மற்ற டைம்ல எந்த டைமும் சாப்பிடாதீங்க. ஓகேங்க, பிளேட் பார்த்தாச்சு, ஆர்டர் பார்த்தாச்சு. ஸோ உங்க பிளேட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மோஸ்டா வந்து காப்ஸ் தான் சாப்பிட்றோம், அதனால தான் நம்ம வெயிட் ஃபுல்லா போயிடுது. இந்த மாதிரி பேலன்ஸ் சாப்பிடுங்க, இந்த மாதிரி ஆர்டர்ல சாப்பிடுங்க, சூப்பரா வெயிட் லாஸ் ஆகும். இது எல்லாமே நான் சொன்னது வந்து என் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து அனுபவப்பட்டு ரியலைஸ் பண்ணி இதை மாத்தி உடம்ப குறைச்சி உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ நீங்களும் இந்த ஹேக்கை, இந்த பிளேட்டோட ஆர்டரோட ஹேக்கை நீங்க ட்ரை பண்ணிட்டு, நான் இந்த வீடியோல சொன்ன எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு மாற்றம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து திருப்பியும் கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. அது எனக்கு செம்ம மோட்டிவேட்டிங்கா இருக்கும். இதே மாதிரி உங்க கமெண்ட்ஸ், உங்க இன்டராக்ஷன், உங்க சப்போர்ட்னால தான் வந்து நான் நிறைய ஐடியாஸ் உங்களுக்காக என் வெயிட் லாஸ் ஜர்னில இருந்து எடுத்துட்டு வந்துட்டே இருப்பேன். அதனால வந்து மோட்டிவேட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் வந்து நிறைய தெரியும் எனக்கு இன்னும் உங்களுக்கு என்ன வேணும், நான் என் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இன்னும் என்ன ஷேர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. நீங்க வெயிட் லாஸ்க்கு ரெடினா ஸ்டார்ட்னு இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. செம்மையா எல்லாமே நம்ம சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணி செம்ம ஃபிட்டா வரும். ஓகேங்க, இந்த வீடியோக்கு ஒரு பேரை லைக் போடுங்க. என் வெயிட் லாஸ் ஜர்னில இருந்து இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களை நோக்கி வந்துட்டே இருக்கு. ஸோ கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ட்ரிக், இந்த ஹேக் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஸோ எவ்வளவு நீங்க ஷேர் பண்றீங்களோ அவ்வளோ மக்களுக்கு வந்து அவேர்னஸ் வரும். கம்மியா ஃபிட் ஆகிறோம், வெயிட் லாஸ் பண்றோம், மாஸ் பண்றோம். டேக் கேர், பாய்.